என்ன பார்க்க போறீங்கன்னா, நேத்து வந்து சிஎஸ்கே தோத்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து நம்மளுக்கு வந்து நெறைய பாசிட்டிவிட்டிலாம் நடந்திருக்கு. ஸோ, அதெல்லாம் பத்தியும் பார்க்கலாம். ஸோ, நம்ம வந்து பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணோம்ல, அதில வந்துட்டு என்ன சேஞ்சஸ் வந்து இங்க பண்ணியிருக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ, மறக்காம நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரச்சின் ரவீந்திரனால ஸ்குவாட்குள்ள உள்ள இறக்குனாங்க. ஆனா, இதில வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ரஹானே எதுக்கு ஆட வச்சீங்க? அதுதான் பெரிய மிஸ்டேக்ன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்தவரைக்கும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ல தான் செம்மையா ஆடி, நாக்ஸும் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. அவரோட ஸ்பாட்ட வந்து ஒரு ரஹானேக்கு விட்டு குடுத்துருக்காரு ஆஸ் எ கேப்டனா. ஸோ, இது மாரி பார்த்தீங்கன்னா, டீமுக்காக இவர் வந்து இது மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா, ஆஸ் எ பிளேயர் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்கலாம். பட் இந்த மேட்ச் இந்த வருஷம் அவர் ஃபார்ம்ல இல்ல கைஸ். ஸோ, அதனால அவர மஸ்ட்டா ட்ராப் பண்ணிட்டு, ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு சமீர் ரிஸ்வி மாரி பிளேயர எடுத்துட்டு வந்திருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ, அந்த இத வந்து மிஸ் பண்ணிட்டாரு ருத்ராஜ். ஸோ, அதனால தான் நேத்து மேட்ச்ல வந்துட்டு ஓப்பனிங் கிளிக்கா இருந்ததுன்னா ஜெயிச்சிருக்கலாம்னு தான் சொல்லலாம். ஸோ, இதில வந்துட்டு பிளேயிங் 11ல வந்து ரிச்சர்ட் கலிட்சன்ல பவுலிங்கில யாராச்சும் ஒரு ஃபாரின் பவுலரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் தான் சொல்லுவேன். நான் மிச்சல் சாண்ட்னரே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, டீமுக்காக பார்த்தீங்கன்னா அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜடேஜா இருக்காரு. ஸோ, அதே மாதிரி இன்னொருத்தர் எதுக்கு? அதனால ஒரே ஆப்ஷனாக எடுக்கணும்னா நம்ம வந்து கிலீசனை ட்ரை பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். ஸோ, இவரை தவிர பவுலிங்கில் ஸ்பெஷலாக பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, தேஷ்பாண்டே மற்றும் ஷாகுல் தாக்கூர். மேட்ச்சில் தனியாக 2 பேரும் தெரிஞ்சாங்க. ஸோ, மற்ற பேர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஸோ, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்போ வந்து அடுத்தது பேட்ஸ்மேனோட கதைக்கு வரேன். பேட்ஸ்மேனில் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் 3 பேரும் செம்மையான வீக்கு. எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அப்படி இல்லை, சாலிடாக நாக்காடி கொடுத்து கேம் அலைவாக வச்சுட்டு இருந்தாங்க அவுட் ஆகிற வரைக்கும். ஸோ, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவுட் ஆனாங்க. யாருன்னா டேரி மிச்சல் மற்றும் மொயின் அலி. செம்மையான நாக்கு 2 பேரும் ஆடி கொடுத்தாலும் தோத்துட்டாங்க. அது இல்லாமல் டாப் ஆர்டரில் வந்து பெரிய மிஸ்டேக்ஸ்னு ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ருத்து ரச்சின் இவங்க காம்போக்கிலே போகணும். மிடில் ஆர்டரில் இது சமீர் ரிஸ்வியை ட்ரை பண்ணணும். ஸோ, அவ்வளோதான். ஸோ, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வீக் பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. பவுலிங்கில் பொறுத்த தான் வீக் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா 2 மெயின் பவுலர் இல்லாதனால அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பவுலர் கம்பல்சரி வேணும். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன்இன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சிஎஸ்கேக்கு. ஸோ, இவரை தவிர இன்னொருத்திங் பேட்டிங் ஆடினது பயங்கர வெயிட்டாக இருந்தது. அதான் நம்ம தலை டோனி செம்மையான பேட்டிங் ஆடினார். ஸோ, 11 பால் 26 ரன்னு. அதுவும் ரஷீத் கான் இறங்கி வந்து 6 அடிக்கிறது, மோஹித் சர்மா செம்மையாக ஆடினார். ஸோ, ஐகானிக்கான ஒரு 6ம் அடித்தார் போன மேட்ச்சில். ஸோ, செம்மையாக இருந்தது. ஸோ, மேட்ச்சை வந்து நம்ம லூஸ் பண்ணியிருந்தாலும் டோனியோட நாக்குக்காக இந்த மேட்ச்சை வந்து பார்த்துருக்கலாம் தான் சொல்லலாம். ஸோ, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ, மிச்சப்படி அவ்வளோதான். பாய் கைஸ்.